குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டைட் ஷெட்யூல் தாங்க, ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. அதாவது எப்போயுமே நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன்ல, என்னால் ஈஸியாக அந்த பாயிண்ட்டுங்களை கலெக்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் அடிக்கடிக்கு. இன்றைக்கி என்னால் நிஜமாலுமே பாயிண்ட்டை பிடிக்கவே முடியல. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 27 பாயிண்ட்டு பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். இன்றைக்கி காலையில் இங்கே ஓப்பன் ஆச்சு, பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி அப்புறம் அங்கேருந்து இறங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ், அதுக்கப்புறம் நல்ல பியரிஷ் நம்ம சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு. எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. பட் இருந்தும் என்னால் மார்க்கெட்டில் அந்த பாயிண்ட்டை என்னால் பிடிக்க முடியல. ஃபஸ்ட்டு என் குரூப் சர்க்கிளில் நான் கொடுத்த அந்த ஆர்டரே எங்களுக்கு 10 பாயிண்ட் கிடச்சிது. 10 பாயிண்ட்னாவே அதுவே 1300 கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கால்ஸ் அது லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கால்ஸ் அது ப்ராஃபிட்டு, மைனர் ப்ராஃபிட் தான், 4 பாயிண்ட் என்னமோ தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு இது லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கால் அது ஓகே, அது நல்லா போச்சு. ஸோ இது மாதிரி லாஸு ப்ராஃபிட் மாறி 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 வந்ததுனால இன்றைக்கி பெரிய லெவலில் ப்ராஃபிட் நிஃப்டி 50ல் பண்ணவே முடியல. ஆக்சுவலி நான் இன்றைக்கி 1300 தான் ப்ராஃபிட்டே பண்ணேன். அதில் ப்ரோக்கரேஜ் ஒரு மைனஸ் பண்ணால் கூட ஒரு 900 தான் இன்றைக்கி என்னால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் மார்க்கெட் ஒரு 94 பாயிண்ட் ஏறி இருக்குது. மார்க்கெட் ஏன் ஏறிச்சுன்னா அது நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா இன்றைக்கி ரிலையன்ஸ் பக்காவாக ஏறி இருந்தது, எஸ்பிஐ ஏறி இருந்தது, பத்தாவதுக்கு இந்த ஐடிசி அது நல்ல ஏற்றம். நேற்று எஃப்ஐஎஸ் பையிங்கில் தான் இருந்திருக்காங்க. மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் பையிங்னாவே மார்க்கெட்டுக்கு ஒரு குதூகலம் ஆகிடும். மார்க்கெட் ஃபர்தராக ஏறிடுச்சு. மார்க்கெட் ஆக்சுவலி 9:15 2 மணி வரையும் மார்க்கெட் 13-14 பாயிண்ட்டு தான் ஒரு பாசிட்டிவில் இருந்தது. அந்த 2 மணிக்கு மேலே தான் மார்க்கெட் ஒரு 70 பாயிண்ட் ஏறிச்சு. இதுதான் இன்றைக்கி நடந்தது. ஏன்னா மற்ற நேரத்தில் நீங்கள் கால்ஸ் எங்கே எடுத்திருந்தாலும் இல்லை புட்ஸ் எங்கே எடுத்திருந்தாலும் ரொம்ப டஃப்பாக தான் இருந்திருக்கும். எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சு ஸ்கேல்பர்ஸ் கூட ரொம்ப டைட்டாக தான் இருந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா மார்க்கெட் அவங்க ட்ரேட் பண்ணுற அந்த 3-4 பாயிண்ட் ஹை குவான்டிட்டி மார்க்கெட் ஒரு கிராஜுவலாக மேலேயும் போல் ஒரு கிராஜுவலாக கீழேயும் வரல, அங்கேயே ஆடிக்கிட்டு இருந்து அப்படியே லிட்டில் பிட்டு 2 மணிக்கு மேலே சடார்னு மேலே போச்சு. அதனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி பெரிய லெவலில் ப்ராஃபிட் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்து, ரொம்ப நாளுக்கு அப்புறம் முன்ன ஒரு வாட்டி ஒரு 600 எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போது இன்றைக்கி ஒரு 1000 கீழே எடுத்தேன். இவ்வளோ தான். அதையே ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க பிடிச்சேன். உண்மையாக சொன்னால் ரொம்ப டைட்டாக தான் இருந்தது மார்க்கெட்டு. என்னால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும், நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன். இன்றைக்கி என்னால் பிடிக்கவே முடியல, அதுதான் உண்மை. பட் இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் சைடில் முடித்தேன், அவ்வளோதான். என் குரூப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே மிக்சடாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லாஸஸாகவும் இருப்பாங்க, ப்ராஃபிட்டாகவும் இருப்பாங்க, அப்படி தான் இருக்கும். ஏன்னா கொடுத்தது 4 கால்ஸ் தான். அதில் 1 ஃபெயிலியர், ஒரு ட்ரேடு ரொம்ப பேருக்கு அது ட்ரிகரே ஆகலை. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது. என்னென்னா நாங்கள் அதே டைமில் தான் போடுறோம் அந்த கால் ப்ரைஸை. அது சில பேருக்கு மட்டும் ட்ரிகர் ஆகுது, சில பேருக்கு இன்றைக்கி ஆகலை. எனக்கெல்லாம் ஆச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக ஆச்சு. ஆனால் யூடியூப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே ஆகலை. சில பேருக்கு அது எப்படின்னே புரியல. இது மாதிரி எனக்கு இது செகண்ட் டைம் இந்த ப்ராப்ளம் வர்றது. ஸோ இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டில் நிஃப்டி 50ல் 4 கால்ஸில் 1 ஃபெயிலியர், 1 காஸ்ட் 2 ப்ராஃபிட்டு. பட் ப்ராஃபிட்னாலும் பெரிய லெவல் ப்ராஃபிட்லாம் இல்லை, அதுதான் உண்மை. இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப கெடுபிடியாக தான் இருந்தது, ரொம்ப டஃப்பாக இருந்தது நிஃப்டி 50ல். சென்செக்ஸில் எப்படி இருந்ததுன்னா, சென்செக்ஸில் நான் இன்றைக்கி ஒரே ஒரு கால் கொடுத்தேன். அந்த கால் கூட ராங்காக தான் போச்சு. எங்கே கொடுத்தேன்னா இந்த கால் தான் கொடுத்தேன். இந்த கால் கொடுத்தேன். அதாவது நான் அதாவது இது ஈவினிங் ஸ்டார் மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு இறங்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இந்த டாப்பை நான் சப்போர்ட்டுக்கு கொடுத்துருந்தேன். அது மார்க்கெட்டு சப்போர்ட்டெல்லாம் அதாவது மேலே புல்லிஷாக ஆகிடுச்சு. ரிவர்சல் ஆனதுனால ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிடுச்சு இன்றைக்கி சென்செக்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1400 லாஸ் தான் இருந்திருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. நம்ம கொடுத்த புட் சைடில் மார்க்கெட் வேகமாகவும் இறங்கலை.
இந்த பாருங்களேன் எப்படி இருக்குது கேண்டில். இந்த 2 கேண்டில் தான். அது வேகமாக இறங்கவே இல்லை, ஆனால் வேகமாக ஏறவும் இல்லை. ஆனால் அப்படியே கிராஜுவலாக ஏறி அந்த அது என்ன சொல்லுவோம், மெல்ட்டிங் ப்ராசஸ், அன்டிங் ப்ராசஸ், ப்ரீமியம் அன்டிங் பண்ணுற அந்த ப்ராசஸில் இன்றைக்கி எங்களுக்கு லாஸ் வந்தது. அதுதான் ரியல் லாஸஸ் வந்ததுக்கான ரீசன். ஏன்னா மார்க்கெட் பாருங்களேன் அங்கேயே தான் இருந்திருக்கு. 11 மணிலேருந்து 12:15 வரையும் 1.25 மணி நேரம் அங்கேயே இருந்தால் அப்போ வாங்கின அந்த ப்ரீமியம் என்ன ஆகும், மெல்ட்டு தான் ஆகும். அப்படி தான் ஆச்சு. நான் சொல்லிட்டேன், இல்லை அது கண்டிப்பாக லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, இருக்கிற லாஸஸோடு புக் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். இன்றைக்கி நிஃப்டி 50ல் லாஸ் தான். இதுதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் சென்செக்ஸில். வேறு ஒன்றும் இதில் வேலைக்கு ஆகலை. இன்றைக்கி எனக்கு நிஃப்டி 50 வேலைக்கு ஆகலை தான் உண்மையாக சொன்னால். ரொம்ப டைட்டாக தான் இருந்தது. சரி, இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். வேர்ல்டு மார்க்கெட்டில் நேற்று டவ் 33 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சுது. இவன் ப்ளஸ்ஸு கூட ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. நேற்று இவன் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆனது கூட. S&P ஒரு 7 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நாஸ்டாக் ஒரு 32 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, FTSE நடந்து முடிஞ்சிடுச்சு 113 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, CAC இப்போ ட்ரேட் ஆகுது 50 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, DAX 229 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நிக்கி 577 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஆங்சங் 139 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஷாங்காய் கம்போசிட் 52 பாயிண்ட் மைனஸு, நம்ம NSE நிஃப்டி 94ன்னே வச்சிங்களேன். BSE சென்சஸ் 283 பாயிண்ட்டு, STI வந்து 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, காஸ்பி 15 பாயிண்ட் மைனஸு, US டாலர் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. நம்ம USD INRம் நல்லா தான் இருக்குது. கோல்டு நேற்று வந்து 4868 லோ பார்த்த மாதிரி, அந்த லோக்கு வந்துட்டு இப்போ 4934க்கு ட்ரேட் ஆகுது. வெள்ளி லிட்டில் பிட் ஏறி இருக்குது, காப்பரும் ஏறி இருக்குது. இதுதான் இப்போ இருக்கிற நிலவரம். மணி 5:30 ஆகுது. டவ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். டவ் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 182 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. இது நான் மத்தியானம் பார்க்கும்போது 230 கிட்ட இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டு சடார்னு ஒன்று ஏறுறதுக்கு ரீசன் இவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்ல பாசிட்டிவாக இருந்தது. பத்தாவதுக்கு DAX ஓப்பன் ஆகும்போது அதுவும் நல்ல பாசிட்டிவில் இருந்ததுனால மார்க்கெட் அப்படியே அந்த 2 மணிக்கு மேலே ஒரு 70 பாயிண்ட் ஏறி போயிட்டான். நாஸ்டாக் ஃபியூச்சரை செக் பண்ணால் அவன் 125 பாயிண்ட்டு கிட்ட பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நிலவரம். இவங்களதில் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது. US மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். US மார்க்கெட்டு நாஸ்டாக் கம்போசிட் வந்து 31 பாயிண்ட்டு. இந்த அமைப்பில் இருந்தால் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு கேப் அப் வர மாதிரி எனக்கு அதாவது பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகுன்ற மாதிரி தோணுது. அதே தான் டவ் ஜோன்ஸ்லேயும் எனக்கு தெரிஞ்சு இந்த 49,625 இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டானா மேலே போயிடும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி டவ் ஜோன்ஸும் சரி நாஸ்டாக் கம்போசிட்டும் சரி பாசிட்டிவ் க்ளோசிங்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்தால் நமக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்க வாய்ப்புகள் அதிகம். எனக்கு தெரிஞ்சு கேப் அப் ஓப்பனிங் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி நாளைக்கு இன்றைக்கி US மார்க்கெட் எப்படி முடியுதுன்னு செக் பண்ணிவிட்டு நம்மளோட காலையில் ஏஷியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதையும் பார்த்துட்டா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி காட்டிடும் இவ்வளோ பாயிண்ட்டு அப்போ அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நாளைக்கு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒருவேளை ஒரு கேப் அப் கிடைச்சா இது சென்செக்ஸில் இந்த ப்ளூ லைன் தான் ஒரு பேஸ் லைனு. ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 83,882 இருக்குது, 83,982 இருக்குது. செகண்ட் வந்து 84,255 இருக்குது. தேர்டு ரெசிஸ்டண்ட்டு 84,484 இருக்குது. ஸோ இது வாய்ப்புகள் இருக்குது. FIS வந்து பையிங்கில் இருந்தால் மார்க்கெட் நாளைக்கு நான் சொன்ன மாதிரி 84,484 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு இது வீக்லி எக்ஸ்பைரி சென்செக்ஸு. ஸோ பாசிபிலிட்டி வந்து FIS பையிங்கில் இருந்தால் ஃபர்தராக மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் கவனிச்சிங்களா, அந்த 1 ஹவர் மார்க்கெட் டவுனில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 10:30-11 மணி வரையும் டவுனில் இருந்துட்டு அப்புறம் 12, 1, 2, 3 இந்த 4.5 மணி நேரத்தில் மார்க்கெட்டு ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் மார்க்கெட் கண்டினியூஸாக ஒரு 3 நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகும், 1, 2 வரையும் ஒரு புல்லிஷ்லேயே இருக்கும். அப்புறம்
11, 12, 1, 2ல் வந்து மார்க்கெட் கீழே இறங்கும். இதை பாருங்கள், அப்படி தான் இருக்குது மார்க்கெட். இந்த 3 நாளாக ஒரு 2 ஹவர் டவுனில் இருக்குது, அப்புறம் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே போயிடுது. இன்றைக்கி நிஃப்டி 50 அப்படி தான் இருந்தது, சென்செக்ஸும் அப்படி தான் இருந்தது, பேங்க் நிஃப்டியும் அப்படி தான் இருந்தது. சரி, இது வந்து ரெசிஸ்டண்ட்டு. சப்போர்ட் ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் 83,395 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வந்ததுன்னா 83,193. அதுக்கும் கீழே ஒரு பியர் கேண்டில் ஸ்ட்ராங்காக உடச்சி வெளியே வந்ததுன்னா 82,995. இந்த 3 சப்போர்ட்டு நாளைக்கு நிஃப்டி சென்செக்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இன்ட்ராடே லெவல்ஸு இது நம்ம ரெசிஸ்டண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டோம். இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே வந்து எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் தான். அது பாருங்கள், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 465 பாயிண்ட்டு, இந்தியா விக்ஸு 12.22 இருக்குது. ஸோ வெலாட்டிலிட்டி அந்தளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபின் நிஃப்டி வந்து 175 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, மிட் கேப் நிஃப்டி வந்து 65 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, பேங்க் எக்ஸு ஒரு 495 பாயிண்ட்டு. இன்றைக்கி இன்றைக்கும் மார்க்கெட்டுக்கு கை கொடுத்தது யாரானா பேங்க் நிஃப்டி தான். எஸ்பிஐ நல்லா இருந்தது, அப்புறம் அந்த ரிலையன்ஸு சூப்பராக இருந்தது, ஐடிசி நல்லா இருந்தது. இந்த ஐடி செக்டர் பழையபடி க்ளோஸு டவுன்லேயே முடிகிறாங்க. அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கலும் இன்றைக்கி டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இப்படின்னு ஒரு கலவையாக தான் இருந்தது இன்றைக்கி மார்க்கெட்டு. எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருக்கனால அந்த கடைசி 2 மணிக்கு மேலே மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். அவங்க இன்றைக்கி பையிங்கில் இருந்தால் அதுதான் கரெக்டான உண்மையாக இருக்கும். நம்ம நிஃப்டி 50க்கு வந்துடுவோம். நிஃப்டி 50 வந்தால் நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக இருந்தால் இந்த ப்ளூ லைன் ஒரு பேஸு, ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக இருந்தால் 25,878 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடச்சிதுன்னா 25,944. அதுக்கு மேலே போச்சுன்னா 26,000. அதுதான் அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு நிஃப்டி 50க்கு இன்ட்ராடே டைம்ஸில் யூஸ் ஆகும். ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 25,756 இருக்குது. அதையும் உடைச்சானா அதுக்கப்புறம் இருக்கிறது 25,700 தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது 25,645. இந்த 3 சப்போர்ட்டுகள் போதும். ஏன்னா இந்த 3 சப்போர்ட்டுக்கு மேலே ஒன்றும் ட்ரேட் ஆக போகிறதில்ல. ஏன்னா எப்படியும் ஒரு 2 ஹவர் காலையில் டவுனில் இருக்க போகிறான், அடுத்த 4 மணி நேரம் ஏற போகிறான். அந்த 4 மணி நேரம் ஏறினானா ஒரு 100 பாயிண்ட்டு பாசிட்டிவில் முடியலாம். அப்போது இந்த ஒரு சும்மா ஒரு சின்ன கணக்கு, நாளைக்கு மார்க்கெட்டு ஒரு 2 ஹவர் கீழே வருதுன்னே வச்சுங்க, 25,700 வருவான். 25,700லேருந்து இன்றைக்கி முடிஞ்சது வந்து 25,819 வெயிட்டட் ஆவரேஜில் காட்டுது. ஆனால் இங்கே 25,805 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான், 25,860 வரைக்கும் போவான். இப்படி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எது இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட் ஒரு வேளை இன்ட்ராடே டைமில் வந்தால் நீங்கள் ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு ப்ராஃபிட்டபிள் தரக்கூடிய ஒரு கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ். எப்படி மார்க்கெட் சொதப்பலாக இருந்தாலும், ரேஞ்ச் பவுண்டாக இருந்து சைடுவேலெல்லாம் இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்குது ரொம்ப நல்லது. ஓரளவுக்கு வெலாட்டிலிட்டி இருந்தால் இந்த மணி தான் பெஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்தவரையும். நான் அதை தான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி நாங்கள் எடுக்கிறது எல்லாமே இந்த மணி தான். அப்படி இந்த மணி எடுத்தும் ப்ராஃபிட் ஒரு பெரிய லெவலில் இல்லை. 800 ரூபாய் 900 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் முடிஞ்சிட்ருக்கு. அப்போ பார்த்துங்க இன்றைக்கி மார்க்கெட்டோட அந்த டைட்டான ஷெட்யூல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் லைவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த 9:15 அந்த 2 மணி வரையும் மார்க்கெட்டு அங்கனக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். அந்த 2 மணிக்கு மேலே தான் இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைச்சதுக்கப்புறம் மேலே போச்சு. அப்போ இந்த 2 மணிக்கு மேலே யார் உள்ளே வருவான்னா எஃப்ஐஸ் தான் உள்ளே வருவாங்க. கடைசி நேரத்தில் பை பண்ணுவாங்க. முன்னெல்லாம் கடைசி நேரத்தில் செல் பண்ணுவாங்க. இப்போ கடைசி இன்றைக்கி பார்த்தா பை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. என்எஸ்சி அந்த செபி ரிப்போர்ட் வந்தால் மட்டும் தெரியும். என்எஸ்சிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வரும், கேஷ் மார்க்கெட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்றது. அதை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் மற்றும் நாளைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கு சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையிலே சென்செக்ஸில் வந்து ஒரு புட் ஆப்ஷனை எடுத்தவங்களுக்குலாம் செம லாபம் இருந்திருக்கும். ஏன்னா இதை பாருங்கள், எப்படியும் இந்த கேண்டிலில் ஒரு 2,500 ரூபா வந்திருக்கும். பட் நம்ம அந்த நேரத்துலலாம் நிஃப்டி 50ல் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள்
ஒரு ஆப்ஷன் கால் சைடில் வாங்கியிருந்தோம். அது நல்லா போச்சு. 14 17 பாயிண்ட் போச்சு. நாங்கள் 10 பாயிண்ட்டை பிடிச்சோம். அதான் பிடிக்க முடிஞ்சுது. அதாவது அந்த மொமெண்டம் அப்போ இருந்தது கேண்டில் ஸ்டிக்ஸில். நாங்கள் கரெக்டாக பையிங் சைடில் இருந்தோம், பிடிச்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு சரியான மூமெண்ட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் பெரிய லெவல் ப்ராஃபிட் போல் இன்றைக்கி வந்து 50-50 அந்த மாதிரி ஆகிப்போச்சு. பாதி பேர் ப்ராஃபிட், பாதி பேர் லாஸ் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் அப்படி முடிஞ்சு போச்சு. சரி, டெய்லியும் ப்ராஃபிட் பண்ண முடியுமா மார்க்கெட்டில்? கஷ்டம். அப்போது இன்றைக்கி நமக்கான வாய்ப்பு இவ்வளோ தான், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சாச்சு. இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸும் பண்ணியாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்த ட்ரேடு. நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இங்கே காட்டுற இந்த கோடு எதுவுமே வந்து ஒரு ஆப்ஷன் பையிங்கை கால் பண்ணுறதுக்கோ இல்லை புட்டை வந்து பை பண்ணுறதுக்கோ காட்டுற லைன்ஸ் எதுவுமே இது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. மார்க்கெட் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் போனால் அங்கேருந்து இறங்கலாம், ஒரு சப்போர்ட் வந்தால் இங்கேருந்து மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இதில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். மற்றபடி இது ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இந்த லைன்ஸை நம்பி நீங்கள் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அது முழுக்க லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள், அப்புறம் ரிசர்ச் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கள். இதுதான் வெற்றிக்கு சரியாக இருக்கும். அது மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடேயில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.